அதர் ப்ரொசீஜரல் சேஞ்சஸ். இப்போ இந்த 4 விஷயமும் என்னென்ன நடந்துச்சு 39th ஜிஎஸ்டி கவுன்சில்ல அது சார்ந்த நோட்டிபிகேஷன் டிரெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. இப்போ ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி ரேட் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்சஸ் வத்திப்பட்டி இருக்குங்களா, தீப்பெட்டி இருக்கு, நம்ம வீட்டுல பயன்படுத்துற தீப்பெட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து மேன்மேடு மேட்சஸ் அண்ட் மெஷின் மேடு மேட்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு டாக்ஸ் ரேட்ஸ் இருந்தது. அந்த ரேட்டை ரேஷனலைஸ் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 12% கொண்டு வராங்க, 12% கொண்டு வராங்க. இங்க டாக்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா நாம 2.5-6% அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். புதுசா டாக்ஸ் ரேட் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. 2.5ன்றது சிஜிஎஸ்டி உடைய ரேட்டு. எஸ்ஜிஎஸ்டி 2.5 சேர்த்தீங்கன்னா அது ஒரு 2.5 சேர்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி 5% டோட்டல் டாக்ஸ் ரேட் கணக்கு வரும். 6% சொல்ற இடத்துல அது 12% மீன் பண்றதா நீங்க எடுத்துக்கணும். 9% சொன்னா அது வந்து 18% சொல்றதா நீங்க எடுத்துக்கணும். 14% சொன்னா அது 28% சொல்றதா நீங்க எடுத்துக்கணும். இப்ப இங்க திரும்ப வருவோம். நம்ம இங்க என்னன்னா நம்மளுடைய டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் எதை வச்சு டிசைன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்எஸ்என் கோட். இந்த ஹெச்எஸ்என் கோடு எது பேஸ் பண்ணிருக்குன்னா நம்ம கஸ்டம்ஸ் டாரிஃப்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ஹெச்எஸ்என் கோட் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெச்எஸ்என் கோடை பேஸ் பண்ணி இங்க டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கும். இங்க சிஜிஎஸ்டில ரேட் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா டாரிஃப்ல ஷெட்யூல் 1ல வந்து 5% ரேட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் 2ல 12% ரேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் 3ல இது ரேட் கிளாசிபிகேஷன்ல வரக்கூடிய ஷெட்யூல்ஸ். ஏன்னா ஷெட்யூல்ஸ் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இது லால வர ஷெட்யூல் வேற, சப்ளை ரிலேட்டட் திங்ஸ். இது டாக்ஸ் ரேட்ல வரக்கூடிய ஷெட்யூல். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கிற குட்ஸ் பாத்தீங்கன்னா 5% குட்ஸ், செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கிறது 12% குட்ஸ். இப்போ என்ன பண்றாங்க, மேட்சஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் இல்லைங்களா, 5%ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஷெட்யூல் 1ல சீரியல் நம்பர் 187 வந்து எடுத்துட்டு அதை வந்து ஷெட்யூல் 2ல 75A அப்படின்ற ஒரு சீரியல் நம்பர் ஆட் பண்ணி அதுல இந்த மேட்சஸ் ஹெச்எஸ்என் கூட ஆட் பண்றாங்க. பிறகு ஷெட்யூல் 3ல சீரியல் நம்பர் 73ல ஒரு என்ட்ரி இருந்துச்சு. அந்த என்ட்ரிய 3605 என்ட்ரியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லாமும் இப்போ 12% கிளாசிபிகேஷன்லயே வரணும் அப்படின்றதால. ஸோ மேட்ச் பாக்ஸ்ல இனிமேல் கன்ஃபியூஷனே வர தேவையில்லை. சிவகாசியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தெளிவு. நிறைய பேர் சிவகாசியில இருக்கிற யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த டவுட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேள்வி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தீபாவளி பட்டாசுல வருது பாருங்க, அந்த இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. பட் 3605ன்றது வந்து நம்ம ஹோம் கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய மேட்சஸை தான் மெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபயர் ஒர்க்ஸ்ல வந்துடும். ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அது டாக்ஸ் ரேட்டை பத்தி பேசல. இங்க பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 2ல 12%ல கொண்டு வந்துடுறாங்க மேட்சஸ் எல்லாத்தையும். அடுத்த ஷெட்யூல் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்போன் அண்ட் டெலிபோன் நெட்வொர்க்ஸ் அண்ட் அதர் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். அது பிறகு பார்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் த செல்போன் அண்ட் டெலிபோன் நெட்வொர்க்ஸ். இது வந்து அது ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்திருக்கு, 12%ல இருந்தது. ஏன்னா அதனுடைய காம்பனன்ட்ஸ்லாம் 18%ல இருக்கும். இது 12%ல இருக்கிறதெல்லாம் நமக்கு இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்ட்ல வர்றதால கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்தையும் 18%க்கே கொண்டு வராங்க. ஸோ நமக்கு 18%ன்றது ஷெட்யூல் 3 தான் 18%. ஸோ ஷெட்யூல் 2ல இருந்து ரிமூவ் பண்ணி ஷெட்யூல் 3ல இதை சேர்த்துடுறாங்க. இந்த டெலிபோன் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் செல்போன் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் அதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஷெட்யூல் 3ல 18%ல 379 சீரியல் நம்பர்ல ஆல் குட்ஸ்ன்னு சொல்லி அதுல சேர்த்துட்டாங்க ஆக்சுவலா. ஸோ டெலிபோன் மொபைல் போன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமே எல்லாமே 18% தான். நெட்வொர்க்ஸ், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 18%ல தான் எல்லாமே அப்ளைபிள் ஆகும். இது நான் சொல்ற எல்லா டாக்ஸ் ரேட்ஸுமே 1st April 2020ல இருந்து அப்ளை ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா இது நோட்டிபிகேஷன்லாம் முன்னாடியே வந்துருச்சு நமக்கு. தென் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் ஆர் ஓவர்ஹாலிங் சர்வீசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் அண்ட் அதர்
ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2.5% அது, அதாவது 5% ஸ்லாபுக்கு கொண்டு வந்தாச்சு. அதை அதே நேரத்துல அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்றதும் இதுல ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அங்க ஆல்ரெடி இருந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஏன்னா ஏர்கிராஃப்ட் கம்பெனி அவங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் அவங்களுக்கு பெனிஃபிட் இது பண்றதுக்காக இந்த ரிப்பேர் சர்வீசஸ் வந்து அவங்க 5% டாக்ஸ் ரேட்டா குறைச்சிடுறாங்க. அதுக்கு பே பண்ற டாக்ஸ் இன்புட் கிரெடிட் எடுக்கிறதும் இல்ல அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுக்கும் ஃபெசிலிட்டி இங்க ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால காஸ்ட் ஆஃப் தட் மெயின்டெனன்ஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்புட் கிரெடிட் இருக்குதுனாலே நம்ம காஸ்ட் குறையதான் செய்யும். மோர் தென் தட் நம்மளுடைய டாக்ஸ் ரேட்டும் குறையுது இதுல. பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட்ஸ் ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். Extension of due dates for annual return. The due date of annual return for financial year 2018-19 is extended till 30th June 2020. இதுவும் நம்ம அந்த 39th GST Council மீட்டிங்ல நமக்கு தெரியப்படுத்த ஒரு விஷயம். 17-18 ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் ஆல்ரெடி 31st January சொல்லியிருந்தாங்க. ப்ரொவைடர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 7th February வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டியூ டேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு ஃபைல் பண்ணாங்கன்னா லேட் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பியாண்ட் தட் 18-19 டியூ டேட் வந்து 31st March இருந்தது. அதை 30th June ஆல்ரெடி கவுன்சில் மீட்டிங்லயே அதை டிசைட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தென் கமிங் டு தட் another டாபிக், the e-invoicing and dynamic QR code விஷயம். தென் இப்போ ஃபர்ஸ்ட் இ-இன்வாய்சிங் பாத்தீங்கன்னா aggregate turnover in a financial year exceeds 100 crores are required to prepare invoices in the prescribed documents. இப்போ இ-இன்வாய்ஸுக்காக ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இனிமே பாத்தீங்கன்னா 100 crores மேல இருக்கிற கம்பெனிஸா இருந்தாங்கன்னா they have to apply their invoices through these portals and get IRN number, invoice reference number, இதெல்லாம் வர வேண்டியதா இருந்துச்சு. அந்த ப்ரொசீஜரையும் 1st October 2020க்கு தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே செய்த விஷயங்கள். பட் தீஸ் ஆர் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அவுட் ஆஃப் அவர் 39th GST Council மீட்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் டாக்ஸ் பேஸ் அந்த 100 crores மேல டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்கனவே சொல்லப்பட்ட டைரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த டைனமிக் QR கோட் பாத்தீங்கன்னா அது யாருக்கு அப்ளை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 crores அண்ட் அபவ் இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருந்தாங்கன்னா அவங்களுடைய B2C இன்வாய்சஸ், அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கஸ்டமர் பில்லிங்ல இந்த QR கோட் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து இப்ப 1st October 2020க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இ-இன்வாய்சிங் அண்ட் டைனமிக் QR கோடு இன் B2C இன்வாய்சஸ் இதையும் வந்து எல்லாமே 1st October மேலன்னு சொல்லியிருக்காங்க. இது லாக்டவுனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்ஸ் தெரியல. நம்ம ஜூன் நெருக்கத்துல தான் தெரிய வரும். ஃபர்தரா அது எக்ஸ்டெண்ட் ஆகுதா என்னன்றதும் தெரியல. நியூ ரிட்டர்ன் சிஸ்டமும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1st October பிறகுதான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பழைய ரிட்டர்ன் சிஸ்டமே கண்டினியூ ஆகணும் சொல்லியிருக்காங்க. அதர் ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் இந்த ஜிஎஸ்டி அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க 1st April இருந்து எடுக்கிறீங்க, அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆதார் அத்தன்டிகேஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இமிடியேட்டா கொடுக்கறதுக்கு ஆதார் அத்தன்டிகேஷன் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த விஷயம் இங்க பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்பன்னா இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு பிசிக்கல் வெரிஃபை பண்ணி தான் பண்ணுவாங்க. மோர் தென் தட் வேற ஏதாவது ரீசனுக்கு கூட இங்க பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேற த ப்ராப்பர் ஆபீசர்னா யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் they will be aligned to either a state officer or to a central officer. The state officer நான் சொல்றது நம்மளுடைய VAT ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்த சிடிஓ மாதிரியான ஆபீசர் இப்ப ஸ்டேட் டாக்ஸ் ஆபீசர்னு அவங்களுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பாத்தீங்கன்னா நம்ம பழைய சூப்பரண்டென்ட் இருப்பாங்க, அவங்களதான் இப்போ சென்ட்ரல் டாக்ஸ் ஆபீசர்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாம எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறோம் நாம அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா
தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் ஆபீசர் எந்த ஆபீசர் நமக்கு கண்ட்ரோல் அப்படின்றது தெரியணும். இதை வந்து நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு பார்த்தாலே தெரியும். ஜூரிஸ்டிக்ஷன் வந்து தெரிஞ்சிடும். நம்ம அது ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கோம், நம்ம எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல மேப் ஆயிருக்கோன்றது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஆபீசர் தான் நமக்கு ப்ராப்பர் ஆபீசர். ஸோ where the proper officer is satisfied that the physical verification of the place of business of a person is required due to failure of Aadhaar authentication before the grant of registration, or so Aadhaar authentication failure ஆனாலோ அல்லது or due to any other reason after the grant of registration allow பண்ணிடுவாங்க, ப்ரொவிஷனலா கொடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபைனல் சர்டிபிகேட் ஃபைனல் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி பர்சன், நம்ம டாக்ஸ் பேயருடைய முன்னிலையில அந்த வெரிஃபிகேஷன் நடத்தப்படும். வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த போட்டோகிராஃப்ஸ் ஷால் பி அப்லோடட் இன் ஃபார்ம் ரெஜ் 30. இது வந்து அவங்க இன்டர்னல் ஆஃபீஸர்ஸ் பண்ண வேண்டிய வேலை. அந்த காமன் போர்ட்டல் வித்தின் a period of 15 working days, 15 நாளைக்குள்ள வெரிஃபிகேஷன் பண்ண 15 நாளைக்குள்ள இது அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. எனவே கொரோனா வந்ததால இதுவும் தள்ளி போடப்பட்டிருக்கும். எந்த ஆபீஸரும் இப்போ தைரியமா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்க்கு. அதனால நல்ல நிம்மதியா இருக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண சர்டிபிகேட் கிடைக்குதான்றது செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதர்வைஸ் நியூ ப்ரொசீஜர் இஸ் தேர். பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆபீசர் வந்து பண்ணி அந்த ப்ரொசீஜர் அப்லோட் பண்ணணும்ன்ற ஒரு புது ப்ராசஸும் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து requirement of GSTR 9C. 9Cன்றது ஆனுவல் ரிட்டர்னோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அடிஷனல் ஃபார்மாலிட்டி. இந்த அடிஷனல் ஃபார்மாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9C என்பது earlier what was the condition is for the financial year 17-18 2 crores and above நம்ம அக்ரிகேட் சப்ளை இருந்துச்சுன்னா, டர்ன் ஓவர் நமக்கு 2 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா, ஐ நீட் டு கெட் மை annual report reconciled with the இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தனியா 9C ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இருந்தது. அதுதான் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர்ல அது சைன் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. அந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் வந்து 2 crores வரைக்கும் இருந்ததை வந்து 5 crores சொல்லிட்டு உயர்த்திட்டாங்க ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 18 and 19. ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த 9C ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரொசீஜர்ல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கும். இதுதான் நாம ஜிஎஸ்டியில அப்டேட்ஸா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்.